வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரில் காதல் மனைவியை கணவனே காரில் தரதரவென இழுத்துச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளன. பதற வைக்கும் சம்பவத்தின் முழு விவரம் இதோ. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே அணைக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் அபிஷா. இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு முதலார் பகுதியைச் சேர்ந்த ஓவிய கலைஞரான பெர்லின் என்பவரை காதலித்து பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்தார். இவர்களுக்கு 1.5 வயதில் பெண் குழந்தையும் உள்ளது. அபிஷா கடந்த பிப்ரவரி மாதம் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அவரை பிரிந்து பெற்றோருடன் வசித்து வருகிறார். தற்போது ஆற்றூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் கல்வியியல் கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்து வரும் அபிஷா தினமும் இருசக்கர வாகனத்தில் கல்லூரிக்கு சென்று வருகிறார். புதன் அன்று மாலை கல்லூரியிலிருந்து அபிஷா வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது அருவிக்கரை பாலம் பகுதியில் வைத்து கணவரான பெர்லின் காரில் வந்து வழிமறித்துள்ளார். இருவருக்கும் பாலத்தில் வைத்தே வாக்குவாதம் நடந்த நிலையில் அபிஷாவை தாக்கிவிட்டு அவரது கையை பிடித்து தரதரவென இழுத்தபடியே காரை எடுத்துச் சென்றுள்ளார். காருடன் அபிஷா சில அடி தூரம் இழுத்துச் செல்லப்பட்ட நிலையில் அந்த இடமே பரபரப்பானது. அப்பகுதியில் இருந்த இளைஞர்கள் காரை துரத்தவே அபிஷாவை காரிலிருந்து வீசிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் பெர்லின். அபிஷா தலையில் ஹெல்மெட் அணிந்திருந்ததால் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். இளைஞர்கள் அபிஷாவை மீட்டு குலசேகரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து திருவட்டாறு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் அபிஷாவை காரில் தரதரவென கணவர் பெர்லின் இழுத்துச் செல்லும் பதைக்க வைக்கும் காட்சிகள் பதிவாகி இருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தலைமறைவாக இருக்கும் பெர்லினை போலீசார் தேடி வருகின்றனர். பட்ட பகலில் மனைவியை காரில் தரதரவென கணவர் இழுத்துச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.